சுஜித் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. கேன் வி டூ மல்டி பிரான்ச் ஸ்ட்ராட்டஜி GitHub ஆக்ஷன்ஸ்ல பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. மல்டி பிரான்ச் ஸ்ட்ராட்டஜிலாம் உங்களுக்கு எதுக்குங்க GitHub ஆக்ஷன்ஸ்ல? இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஹாட் ஃபிக்ஸ் பிரான்ச் இருக்கு, புல் ரிக்வெஸ்ட் பிரான்ச் இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரிலீஸ் பிரான்ச் இருக்கு, டெவலப் பிரான்ச் இருக்கு, அப்புறம் எனக்கு வந்து மாஸ்டர் பிரான்ச் இருக்கு, இல்லைனா மெயின் பிரான்ச். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒர்க் ஃப்ளோஸ் GitHub ஆக்ஷன்ஸ் ஒர்க் ஃப்ளோஸையே செப்பரேட்டாக எழுதுங்க. புல் ரிக்வெஸ்ட் ஒர்க் ஃப்ளோக்கு ஒரு தனி ஃபைலு, மாஸ்டர் பிரான்ச் ஒர்க் ஃப்ளோக்கு ஒரு தனி ஃபைலு, ரிலீஸ்க்கு ஒரு தனி ஃபைலு, அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ் அதுலயுமே கண்டிஷன்ஸ். இஃப் புல் ரிக்வெஸ்ட் பிரான்ச் இஸ் ஹாட் ஃபிக்ஸ் ஆர் பக் ஃபிக்ஸ் அண்ட் த merge ரிக்வெஸ்ட் ஈவெண்ட் இஸ் க்ளோஸ்ட், தென் எக்ஸிக்யூட் தீஸ் ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸ் தான் ஆக்ஷன்ஸ். ஒர்க் ஃப்ளோன்றது இட்ஸ் அ சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். இந்த மாதிரி நீங்க நிறைய சூப்பராகவே பண்ணலாமே. ஜென்கின்ஸோட இன்னும் ஈஸியாவே தாறுமாறா பண்ணிடலாம். ஜென்கின்ஸ்ல தான் நீங்க வந்து மல்டி பிரான்ச் ஸ்ட்ராட்டஜியில டாப்ல வந்து நீங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும். பிரான்ச் என்ன பிரான்ச்ல அந்த கோடு கமிட் ஆகுதுன்றது அதுக்கு அதை டிடெக்ட் பண்ணதுக்கே ஒரு தனி ஃபங்க்ஷன் எழுதணும். அதான் தலைவலிங்க. GitHub ஆக்ஷன்ஸ்ல YAML ஃபைல்ல ரொம்ப அசால்ட்டாவே எழுதிட்டு போயிடலாம். ஸோ அதனால கண்டிப்பா GitHub ஆக்ஷன்ஸ் இஸ் மச் 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 மோர் ஃபீஸிபிள் அண்ட் ஃபிளெக்சிபிள் தேன் ஜென்கின்ஸ். ஓகேங்களா? அதுதான் என்னோட கருத்து. ஸோ அதுதான் ஃபியூச்சர். ஜென்கின்ஸ்ல எவனுமே இதுக்கப்புறம் உட்காந்து லைக் ஷேர்ட் லைப்ரரி என்டர்பிரைஸ் லெவல் எழுதணும் அப்படின்னா மேபி எழுதிட்டு போவான். பட் அது தவிர்த்து வேற எதுவுமே பெரிய அட்வான்டேஜஸ்லாம் எனக்கு தெரியலங்க. குரூவி ஸ்கிரிப்ட்லாம் எந்த டேஷுக்கு எழுதணும்? ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு நீங்க யோசிக்கிறச்சு குரூவி ஸ்கிரிப்ட்லாம் எதுக்குங்க? அதுக்கு பதிலாக நீங்க ரொம்ப சிம்பிளா YAMLலயே எழுதிட்டு போயிடலாமா எல்லாத்தையும்? இன்டகிரேஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக எழுதலாம் GitHub ஆக்ஷன்ஸ்ல. மல்டிபிள் ஒர்க் ஃப்ளோ ஃபைல்ஸ், மல்டிபிள் ஆக்ஷன் ஃபைல்ஸ், அந்த ஆக்ஷன்ஸே ரீயூசபிள் இன் ஒர்க் ஃப்ளோஸ்ன்ற மாதிரி நம்ம எழுதலாம். அது தவிர்த்து இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் இருக்கு. GitHub ஆக்ஷன்ஸ்ல சீக்ரெட்ஸ் தனியா இருக்கு. ஆர்கனைசேஷன் லெவல்ல கூட சீக்ரெட் ஸ்டோர் பண்ணலாம். ரெபாசிட்டரி சீக்ரெட்ஸ் இருக்கு. அது தவிர்த்து GitHub கிளவுடே நீங்க யூஸ் பண்ணலாம். ஜென்கின்ஸ்னா தான் எல்லாம் செல்ஃப் ஹோஸ்டடா ஜாயின் பண்ணணும் ஸ்லேவ்ஸை. நீங்க வந்து GitHub கிளவுட் மாதிரி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லினக்ஸ் ஸ்லேவ்ஸ், மேக்ஓஎஸ் ஸ்லேவ்ஸ், அது தவிர்த்து விண்டோஸ் ஸ்லேவ்ஸ் அதெல்லாம் தானா கிடைச்சிரும் உங்களுக்கு. நீங்க வெறும் ஒரு லேபிள் வச்சே நீங்க ரெஃபர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜென்கின்ஸ்னா அந்த நோட்ல அந்த JNLP ஏஜென்ட்டோ ஏதோ ஒரு ஏஜென்ட் நம்ம ரன் பண்ணணும், அது ஜென்கின்ஸ் மாஸ்டர் கூட பேசணும், அதை மெயின்டைன் பண்ணணும், எல்லாம் தலைவலி தானேங்க. ஸோ அதனால இந்த மல்டி பிரான்ச் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாமே GitHub ஆக்ஷன்ஸ்ல ரொம்ப ஈஸியாவே எழுதிட்டு போயிடலாம்.